வெல்கம் டு லேர்னிங் டிப்போ. இதுக்கு முன்னாடி நம்ம சர்வேயிங்கோட இம்பார்ட்டன்ட் டேபிள்ஸ்லாம் பார்த்துருந்தோம். அதோட கண்டினியூஸ்னால் இது பார்ப்போம். ஓகேலா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட். என்னென்ன யூனிட்ஸ்லாம் மெஷர் பண்ணுவோம் சரிங்களா, அது பார்ப்போம். இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அதோட அப்ளிகேஷன். ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸு ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் என்னென்ன எடுப்போம்? செயின், டேப்பு, டாக்கோமீட்டர், டோட்டல் ஸ்டேஷன், இதெல்லாம் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் எடுக்கிறது. வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் என்னது? லெவலிங்கு, டோட்டல் ஸ்டேஷனு, டாக்கோமீட்ரு, அது மாதிரி செக்ஸ்டன்ட்டு, அப்னி லெவல், இதெல்லாம் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸில் எடுக்கிறது. இந்த செக்ஸ்டன்ட்டு அப்னி லெவல்லாம் அடிக்கடி கேட்டிருக்காங்க சரிங்களா. நம்ம எதிர்பார்க்காத இந்த இடத்துல கேட்கக்கூடிய கொஸ்டினில் இதுவும் ஒன்று, செக்ஸ்டன்ட்டும் அப்னி லெவலும். ஹரிசாண்டல் ஆங்கிள் சரிங்களா, இதுக்கு முன்னாடி பார்த்தா ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸு, இப்போ ஹரிசாண்டல் ஆங்கிள். இது வந்து என்னதுன்னா தியோலைட், காம்பஸு, கிளீனோமீட்டர், டோட்டல் ஸ்டேஷன், இதெல்லாம் ஹரிசாண்டல் ஆங்கிள் எடுக்கக்கூடிய இது சரிங்களா. அது மாதிரி வெர்டிக்கல் ஆங்கிள். வெர்டிக்கல் ஆங்கிள் என்னென்னது? தியோலைட்டு, செக்ஸ்டன்ட்டு, அது மாதிரி டோட்டல் ஸ்டேஷன், இதெல்லாமே வெர்டிக்கல் ஆங்கிள் எடுக்கக்கூடியது. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான. இந்த செக்ஸ்டன்ட்டை வந்து ஒரு தடவை கேட்டிருந்தாங்க, வெர்டிக்கல் ஆங்கிள் எடுக்கக்கூடியதுன்னு சொல்லிட்டு. கீழே வந்து செயின், லெவலிங்கு, அதே மாதிரி இன்னொரு 2 இதை பிளெயின் டேபிள், அதுக்கப்புறம் செக்ஸ்டன்ட், இந்த 3 கொடுத்துட்டு செக்ஸ்டன்ட்டு ஒன்று வச்சுருந்தாங்க. ஆனால் செக்ஸ்டன்ட் மேக்ஸிமம் யாருமே படித்ததில்லை, அதனால் நிறைய பேர் தப்பாக தான் போட்டிருந்தாங்க. ஓகேலாம்? ஓகே, நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் செயின் அண்ட் இட்ஸ் லென்த்து. அதாவது செயினும் அதோட லென்த்து, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். நீங்கள் எந்த எக்ஸாமாக அந்த எடுத்தாலும் சரி, இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்தே தீரும் சரிங்களா. ஃபஸ்ட் வந்து இன்ஜினியரிங் செயின். இன்ஜினியரிங் செயின் வந்து எவ்வளோ லென்த்துனா 100 ஃபீட்டு. அப்போனா 100 லிங்க்ஸ் இருக்கும் சரிங்களா. அப்படின்னா மொத்தம் நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் வந்து 100. அப்படின்னா ஒரு லிங்க்கோட லென்த் எவ்வளோ? 1 ஃபீட் இருக்கும் சரிங்களா. இன்ஜினியரிங் செயின் வந்து 100 ஃபீட்டு இருக்கிறதுல இன்ஜினியர் தான் அதிகமாக காசு வச்சுருக்கா, இங்கே வச்சுங்க 100 ருபீஸ் இங்கே வச்சுங்க. அப்புறம் கண்டர் செயின், அது சர்வே செயின், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடிக்கடி பேரை மாற்றி கேட்பாங்க. கண்டர் செயின் கேட்பாங்க, இல்லைன்னா சர்வே செயின் கேட்பாங்க, மாற்றி பார்த்துங்க. அது வந்து 66 ஃபீட், அப்புறம் 100 லிங்க்ஸு சரியா. எத்தனை ஃபீட்டு? 66 ஃபீட்டு, 100 லிங்க்ஸு. இது எப்படிங்க வச்சுங்க? கன்று வந்து 66 ரூபாங்க வச்சுங்க. கன்று யார் வச்சுருப்பா? சர்வே தான் வச்சுருப்பார் அப்படிங்க வச்சுங்க சரிங்களா. கன்று எவ்வளோ? 66 ரூபா. யார் வச்சுருப்பா? சர்வே தான் வச்சுருப்பார் அப்படிங்க வச்சுங்க. நெக்ஸ்ட்டு ரெவன்யூ செயின். ரெவன்யூ செயின் வந்து அது எவ்வளோன்னா 33 ஃபீட்டு சரிங்களா. ரெவன்யூ செயின் எவ்வளோ? லென்த்து வந்து 33 ஃபீட்டு. நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் வந்து 16 சரிங்களா. இது வந்து கெடஸ்ட்ரல் சர்வே. அதாவது நம்ம ஒரு டவுனில் இருக்கோம்னா டவுனில் உள்ள ஏரியாவை கேல்குலேட் பண்ணுறது, அது லேண்ட் எவ்வளோ, கவர்மெண்டோட லேண்ட் எவ்வளோ, ரோடு எவ்வளோ வருது, இதெல்லாம் கேல்குலேட் பண்ணுறது தான் இந்த கெடஸ்ட்ரல் சர்வே சரியா. அதை எடுக்கிறது தான் ரெவன்யூ செயின். அது எத்தனை லென்த்துனா 33 ஃபீட்டு, 60 லிங்க்ஸு. நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் வந்து 16. அதே மாதிரி மெட்ரிக் செயின் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 20 மீட்டர் செயின், 30 மீட்டர் செயின். 20 மீட்டர் செயின்னா 150யும், 30 மீட்டர் செயின்னா 100 லிங்க்ஸும் இருக்கும் சரிங்களா. லென்த் ஆஃப் ஈச் லிங்க்ஸ் இதுக்கு முன்னாடி தான் பார்த்தா 20 சென்டிமீட்டர். அதாவது மெட்ரிக் செயினோட லென்த் ஆஃப் ஈச் லிங்க்ஸ் வந்து 20 சென்டிமீட்டர். பிராஸ் ரிங் ப்ரொவைட் எவ்ரி மீட்டர் எக்ஸ்பெக்ட் டேலிஸ் பிளேஸு. அதாவது ஒவ்வொரு மீட்டருக்கும் ஒரு பிராஸ் டேலி இருக்கும் சரிங்களா. அதாவது வளையம் மாதிரி இருக்கும். அப்புறம் ஒவ்வொரு 5 மீட்டருக்கும் அதுவே ஒரு மார்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க சரிங்களா. மார்க் மாதிரி கொடுத்து இப்படி கொடுத்துருக்கோம், 5 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு 5 மீட்டருக்கும் 5, 10, 15 அந்த லென்த்தில் வந்து இந்த மாதிரி பிராஸில் போட்டுருவோம். அப்புறம் ஒவ்வொரு மீட்டருக்கும் ஒரு வளையம் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அப்புறம் இன்வர் டேப்பு, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான. இன்வர் டேப்புனா 2 மெட்டீரியலில் சேர்ந்து வச்சு கலந்து உருவாக்குனதான் இன்வர் டேப்பு. என்னது? நிக்கலும் ஸ்டீலும் சரியா. நிக்கலும் ஸ்டீலும் கலந்து உருவாக்கினது. நிக்கல் வந்து 36%, ஸ்டீல் வந்து 64% கலந்து உருவாக்கினது தான் இந்த இன்வர் டேப்பு சரிங்களா. ரொம்ப முக்கியமானது. இந்த இதில் வந்து அடிக்கடி கேட்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு டிகிரி ஆஃப் அக்யூரசி இன் செயினிங். அதாவது செயினிங்கோட அக்யூரசி என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் பெர்மிசிபிள் எரர் இன் செயினிங் சரிங்களா. ரஃப் அண்ட் ஹில்லி கிரவுண்டு, இது வந்து ஒரு தடவை டிஎம்பிசிலேயே கேட்டிருந்தாங்க, அதே மாதிரி ரைவல்லையும் கேட்டிருந்தாங்க. ஓகேலா. ரஃப் அண்ட் ஹில்லி கிரவுண்டில் எவ்வளோன்னா 1/25 சரிங்களா. 1/250 என்னதுன்னா ரஃப் அண்ட் ஹில்லி கிரவுண்டில் வந்து 1/250. பெர்மிசிபிள் எரர் எவ்வளோ வர இருக்கலாம்னா 1/250. அது மாதிரி
ஆர்டினரி செயின் சர்வேல எவ்வளோனா 1 in 1000. ஆர்டினரி செயின் சர்வேல எவ்வளோனா 1 in 1000. ஃபார் கிரேட் அக்யூரசி வேர் ஸ்டீல் டேப் ஸ்டீல் பேண்ட் ஆர் யூஸ்டு. அதாவது கரெக்டான அக்யூரஸியில் ஸ்டீல் டேப்போ ஸ்டீல் பேண்டோ யூஸ் பண்ணால் அதை பெர்மிசிபிள் எரர் எவ்வளோ வரை இருக்கலாம்னா 1 in 2000 வரை இருக்கலாம். சரிங்களா? கிரேட் அக்யூரசி டேப் அண்ட் ஸ்டீல் பேண்டு இதுக்கு வந்து 1 in 2000 வரை எடுக்கலாம். மீன்ஸ் ஸ்டாண்டர்டைஸ்டு ஸ்டீல் அண்ட் இன்வெர்ட் டேப் இஸ் யூஸ்டு அண்ட் கரெக்ஷன் ஃபார் புல் டெம்பரேச்சர் சாகு ஸ்லோப்பு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது 1 in 5000. சரிங்களா? இதுவும் ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? பார்த்து வச்சுங்க. அதாவது ஸ்டாண்டர்டைஸ்டு ஸ்டீலு இன்வெர்ட் டேப்பு இஸ் யூஸ்டு அண்ட் கரெக்ஷன் ஃபார் புல்லு டெம்பரேச்சரு சாகு இதெல்லாம் எரர்ஸ்னால் வர்றது. சரிங்களா? அதில் பெர்மிசிபிள் எரர் எவ்வளோ இருக்கலாம்னா 1 in 5000 வரை இருந்துக்கலாம். சரிங்களா? ரஃப் அண்ட் ஹில்லினா ரொம்ப கம்மியானது 1 in 250. ஆர்டினரினா 1 in 1000. கிரேட் அக்யூரசி ஸ்டீல் டேப்பு ஸ்டீல் பேண்ட்னா 1 in 2000. சரிங்களா? அது மாதிரி ஸ்டீல் இன்வெர்ட் டேப்பு இதெல்லாம் யூஸ் பண்ணால் 1 in 5000. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு வேரியேஷன் இன் மேக்னெட்டிக் டிக்ளினேஷன். மேக்னெட்டிக் டிக்ளினேஷன்னா அதாவது நம்ம காம்பஸ் யூஸ் பண்ணுறோம்ல, காம்பஸ் சர்வேலாம் யூஸ் பண்ணுறோம்ல, அதோட காம்பஸ் வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுனால அது வந்து தன்னோட நிலையிலேருந்து மாறுபடும். சரிங்களா? அதுதான் மேக்னெட்டிக் டிக்ளினேஷன். அது வேரியஸ் பிளேஸில் என்னென்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். செக்குலர் வேரியேஷன் இது வந்து லாங் பீரியட். இந்த செக்குலர்னு வந்துட்டாலும் என்ன உங்களுக்கு மைண்டில் வரணும், லாங் பீரியட் ஆஃப் டைம் டு கிராஜுவல் ஷிஃப்ட் இன் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு. சரியா? எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டுனால அது வந்து லாங் பீரியடாக அது இருக்கும். அப்புறம் ஆனுவல் வேரியேஷன் பேர்லேயே இருக்குது. ஆனுவல் வேரியேஷன்னா டியூ டு ரெவல்யூஷன் ஆஃப் எர்த் அரவுண்டு த சன் இயர்லி. அதாவது ஒரு வருஷம் ஃபுல்லாக இருக்கும். அதை வந்து நம்ம சன்னோட அதாவது உலகம் வந்து சன்னை சுற்றி வரவங்க சில இடத்துல வந்து இந்த ஆனுவல் வேரியேஷன் நடக்கக்கூடியது. சரியா? அடுத்து வந்து திர்நாள் வேரியேஷன்னா இது வந்து ஒரு நாளில் 1 டேயில் நடக்கக்கூடியது. ஓகேங்களா? திர்நாள் வேரியேஷன் என்னது? 1 டேயில் நடக்கக்கூடியது. டியூ டு ரொட்டேஷன் ஆஃப் எர்த் அபவுட் இட் ஓன் ஆக்சிஸ் இட் இஸ் மோர் அட் எ போல் பக்கம். அதாவது எர்த்தில் போல் சைடு வந்து அதிகமாகும், ஈக்குவேட்டர் சைடு வந்து கம்மியாகவும் இருக்கும். சரிங்களா? போல் சைடு வந்து அதிகமாகவும் ஈக்குவேட்டர் சைடில் வந்து கம்மியாகவும் இருக்கும். இட் இஸ் மோர் சம்மர் தென் இன் வின்டர். அதாவது இட் இஸ் மோர் டே அண்ட் லெஸ் இன் நைட்டு. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பகலில் வந்து அதிகமாகவும் நைட்டு வந்து கம்மியாகவும் இந்த திர்நாள் வேரியேஷன் இருக்கும். அதே மாதிரி சம்மரில் வந்து இது அதிகமாக கன்சிடர் மோர் இன் சம்மர் தென் இன் வின்டர். சம்மரில் வந்து இது ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தி ரேட் ஆஃப் வேரியேஷன் டியூரிங் 24 hours இன் வேரியபிள். இது வந்து எப்படி கேட்பாங்கன்னா, மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரியோ இல்லை ஸ்டேட்மெண்ட்டாவோ நிறைய தடவை கேட்டிருக்காங்க. சரிங்களா? திர்நாள் வேரியேஷன்னா 24 hours, அதாவது 1 டே. ஆனுவல் வேரியேஷனாக அது பேரில் இருக்குது 1 இயர். செக்குலர் வேரியேஷனாக லாங் பீரியடாகவும் இருக்கும். அது வந்து எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டுனால அது மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் இர்ரெகுலர் வேரியேஷன் டியூ டு மேக்னெட்டிக் டிஸ்டர்பன்ஸ் இன் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதாவது சில இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். சரிங்களா? நம்ம இடத்துல வந்து எல்லா இடமே ஒரே மாதிரி இருக்காது. சில இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அதில் வந்து இது பண்ணுறதுனால அந்த காம்பஸ் வந்து வேரியேஷன் ஏற்படனா இர்ரெகுலர் வேரியேஷன் சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் டேர்ம் ரிலேட்டட் டு லயன். அதாவது லைன்ஸை பொறுத்தவரை இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் இருக்கும். நம்ம சொன்னோம்ல, ஒவ்வொரு இடத்துலையும் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும், அதனால் காம்பஸ் வந்து வளையும் சொல்கிறோம்ல, அதோட இம்பார்ட்டன்ட் டேர்ம் என்னன்னு பார்ப்போம். டைப்ஸ் ஆஃப் லைனு, இந்த லைன் ஜாயினிங். இது நீங்கள் எந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்தாலும் சரி, இந்த கொஸ்டின் ஏதாவது ஒன்று வந்தே தீரும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? எந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்தாலும் சரி, ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்தே தீரும். ஃபஸ்ட்டு வந்து ஐசோக்ளினிக் லைன்ஸு, பாயிண்ட்ஸ் ஆஃப் ஈக்குவல் டிப்பு. சரிங்களா? அதாவது அந்த இது காம்பஸோட இந்த நடுவில் உள்ள இது இருக்கும்ல, அது வந்து டிப் ஆகும். சரிங்களா? அது வந்து ஐசோன்னா ஈக்குவல்னு வச்சுங்க. சரிங்களா? ஐசோ வந்து ஈக்குவல்னு வச்சுங்க. அப்போனா ஏ கிளினிக் ஐசோ கிளினிக் வந்து ஈக்குவல் டிப்பு. சரிங்களா? ஏ கிளினிக்னா 0 டிப்பு. சரிங்களா? ஐசோ கிளினிக்னா ஈக்குவல் டிப்பு, ஏ கிளினிக்னா 0 டிப்பு. ஐசோகோனிக்கு. சரிங்களா? ஐசோகோனிக்னா ஈக்குவல் டிக்ளினேஷன், ஏகோனிக்னா 0 டிக்ளினேஷன். அதே தான் ஐசோனா ஈக்குவல், ஏகோனிக்னா 0. சரிங்களா? ஐசோகோனிக்னா டிக்ளினேஷன் வரும். சரிங்களா?
ஏ கோனிக்னா டிக்ளினேஷன் வரும். அதே மாதிரி ஐசோக்ளினிக்னா என்ன வரும், டிப்புன்னு வரும். ஏ கிளினிக்னா டிப்புன்னு வரும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட் பிட்வீன் பிரிஸ்மெட்டிக் காம்பஸ் அண்ட் சர்வே காம்பஸ். இது வந்து நம்ம நிறையா தடவை கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இந்த இதில் வந்து ஏதாவது ஒரு வேர்டை கொடுத்து உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதனால் அதையும் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு மேக்னெட்டிக் நீடில். நம்ம இருக்கும் காம்பஸில் மேக்னெட்டிக் நீடில் இருக்கும்ல, அது எந்த மாதிரி டைப்பு? இது வந்து ப்ராடு நீடில் டைப் அண்டு இட் டஸ் நாட் ஆக்ட் அஸ் இண்டெக்ஸ் பாயிண்டர். இது வந்து ப்ராட் டைப்பாக இருக்கும், நல்லா அகலமாக இருக்கும். இதை வந்து இண்டெக்ஸ் பாயிண்டராக யூஸ் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ப்ராடு நல்லா பெருசாக இருக்குன்னு ஞாபகம் வச்சுங்க. பிரிஸ்மெட்டிக் காம்பஸ் வந்து ப்ராடு பெருசாக இருக்குன்னு ஞாபகம் வச்சுங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல 50 மினிட்ஸ்ன்னு சொல்லியிருந்தோம் சர்வே காம்பஸ். பிரிஸ்மெட்டிக் காம்பஸ் 30 மினிட்ஸ்ன்னு சொல்லியிருந்தோம். சரிங்களா? அவனை சர்வே பிரிஸ்மெட்டிக் காம்பஸ் தான் பெருசு, அதனால் ப்ராடுன்னு வச்சுங்க, பெருசுன்னு வச்சுங்க. இட் டஸ் நாட் ஆக்ட் அஸ் இண்டெக்ஸ் பாயிண்டராக இது யூஸ் ஆகுது. இது வந்து சர்வே காம்பஸ் வந்து எட்ஜ் பார் டைப் நீடில். இட் இஸ் யூஸ்ட் அஸ் ஆக்ட் அஸ் இண்டெக்ஸ் பாயிண்டர். இது வந்து ஒரு இதை காமிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகக்கூடியது. இண்டெக்ஸ் பாயிண்டர் காமிக்கிறதுக்கு வந்து இது யூஸ் ஆகக்கூடியது. சரிங்களா? கிராஜுவேட்டர் ரிங் அது என்னன்னா ஹோல் சர்க்கிள் பேரிங் சிஸ்டம் 0 to 360 டிகிரி. அதாவது அந்த காம்பஸில் ரிங் இருக்கும்ல, சுற்றி ரிங் இருக்கும், அதில் தான் அளவு இருக்கும். சரிங்களா? அந்த அளவில் என்ன பிரிஸ்மெட்டிக் காம்பஸ் வந்து 0 to 360 டிகிரி ஃபுல்லாக காமிக்கக்கூடியது. சரிங்களா? 0 to 360 டிகிரி ஃபுல்லாக காமிக்கக்கூடியது. ஆனால் சர்வே காம்பஸ் எப்படின்னா குவாட்ரிலேட்ரல் பியரிங். குவாட்ரிலேட்ரல்னால் என்னதுன்னா இது 0, இது 90. சரிங்களா? அப்படி தான் காமிக்கும். இது 0, இது 90. அது மாதிரி இது 0, இது 90. இந்த மாதிரி குவாட்ரிலேட்டரலாக, அதாவது இதாக தான் காமிக்கும். சரிங்களா? அதுதான் சர்வேர் காம்பஸ்ஸு. பிரிஸ்மெட்டிக் காம்பஸ்னால் 0 to 360 டிகிரி, சர்வே காம்பஸ்னால் 0 to 90 டிகிரி தான் காமிக்கும். சரிங்களா? குவாட்ரிலேட்டரல் பேரிங் சிஸ்டம் வித் 0 டிகிரி இன் நார்த் சைடு வந்து 0 டிகிரி ஆகும். அண்டு எஸ் வந்து 90 டிகிரியாகவும் அதாவது நார்த்தும் சவுத்தும் 0 டிகிரியாக இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நார்த்தும் சவுத்தும் 0 டிகிரியாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த 2 டேரக்ஷனும் 90 டிகிரி காமிக்கும். அதான் கொடுத்துருக்காங்க. சிஸ்டம் வித் 0 டிகிரி இன் நார்த்து அண்டு எஸ் அண்டு சவுத்து அண்டு 90 டிகிரி இந்த ஈஸ்ட் அண்டு வெஸ்ட் சைடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேக்னெட்டிக் நீடில் பிரிஸ்மெட்டிக் காம்பஸில் மேக்னெட்டிக் நீடில் அண்டு டு நாட் மூவ் வித் பாக்ஸு 0 ஆர் மார்க்கட் அட் சவுத் எண்டு. அதாவது மேக்னெட்டிக் நீடில் பிரிஸ்மெட்டிக் காம்பஸில் சவுத்து வந்து தான் 0வாக இருக்கும், சவுத் சைடு தான் 0வாக இருக்கும். இதுவும் ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அதாவது ஸ்டேட்மெண்ட்டை கேட்டிருக்காங்க. எப்படின்னா பிரிஸ்மெட்டிக் காம்பஸில் நார்த் சைடு வந்து 0வாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் ஓகே கரெக்டுன்னு போட்டிருந்தாங்க. ஆனால் பிரிஸ்மெட்டிக் காம்பஸில் சவுத் சைடு தான் 0வாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி சர்வே காம்பஸ் கிராஜுவேட்டர் ரிங் அட்டாச் டு த பாக்ஸ். கிராஜுவேட்டர் ரிங் வந்து அட்டாச் டு த பாக்ஸ்லேயே அட்டாச் ஆகிருக்கும். அண்டு ரொட்டேட்ஸ் பாக்ஸ் லைன் அண்ட் சைட்டு 0 மார்க்கடு அட்டு சவுத்து அண்டு நார்த்து. சரிங்களா? 0 மார்க்கடு, அதாவது சர்வே காம்பஸில் 0 மார்க்கட் அட்டு சவுத்தும் நார்த்தில் பக்கமும் 0 டிகிரி வந்து காமிக்கும். சரியா? கிராஜுவேட்டர் ரிங் அட்டாச் டு த பாக்ஸ்லேயே அட்டாச் ஆகிருக்கும். அண்டு ரொட்டேட்ஸ் வித் பாக்ஸ் லைனு. இது வந்து கிராஜுவேட்டர் ரிங் அட்டாச் டு த மேக்னெட்டிக் நீடில். சரிங்களா? மேக்னெட்டிக் நீடிலோட அட்டாச் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரீடிங் சிஸ்டம். எப்படி வந்து ரீடிங் எடுப்போம்? ரீடிங் ஆர் டேக்கன் வித் ஹெல்ப் ஆஃப் ப்ரிசம். அதாவது ஒரு லென்ஸ் மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸ்கொயர் ஷேப்பில் அந்த ப்ரிசம் வழியாக நம்ம பார்த்தா தான் இது வந்து நமக்கு தெரியும். சரியா? ரீடிங் ஆர் டேக்கன் பை டைரக்ட்லி சீயிங் த்ரூ த டாப் ஆஃப் கவர் கிளாஸு. இது வந்து நம்ம ப்ரிசம்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, டைரெக்டாக கிளாஸ் மேலே உள்ள இதை பார்த்தாலே போகும், தெரிஞ்சிடும் சொல்லியிருக்காங்க. சைட்டிங் அண்ட் ரீடிங் ஆர் டன் சைமல்டேனியஸ்லி ஃபார் சிங்கிள் பொசிஷன் ஆஃப் அப்சர்வர். சைட்டிங் ரீடிங்கும் ஒரே டயத்தில் எடுத்துடலாம். சரிங்களா? சிங்கிள் பொசிஷன் அப்சர்வர் மூலமாக ஒரே டயத்தில் எடுத்துடலாம். இது வந்து சர்வே காம்பஸ் வந்து சைட்டிங் அண்ட் ரீடிங் ஆர் நாட் டன் சைமல்டேனியஸ்லி ஃப்ரம் சிங்கிள் பொசிஷன் ஆஃப் அப்சர்வர். அதாவது இது வந்து சிங்கிள் பொசிஷனில் எடுக்க முடியாது. இது வந்து நம்ம ப்ரிசம் மூலமாக பார்த்து சிங்கிள் பொசிஷனில் எடுத்துடலாம். சரிங்களா? இது பிரிஸ்மெட்டிக் காம்பஸ். இது வந்து சிங்கிள் பொசிஷனில் எடுக்க முடியாது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு சைட் வெயின்ஸு
ஐ வேன் கன்சிஸ்ட் ஆஃப் மெட்டல் வேன் வித் எ ஸ்லிட்டு. அதே மாதிரி ஆப்ஜெக்ட் வேன் கன்சிஸ்ட் ஆஃப் என்னதில் வெர்டிகல் ஹேர் மூலமாக இது தயாரிச்சிருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து சர்வே காம்பஸில் வந்து ஐ வேன் கன்சிஸ்ட் ஆஃப் மெட்டல் வேன் வித் ஃபைன் செல்ட்டு. சரிங்களா, அதாவது ரொம்ப ரொம்ப சின்ன செல்ட்டு மூலமாக இது வந்து வச்சுருக்காங்க. இது சைட்டிங் வேன்ஸு. அதே மாதிரி அதாவது நம்ம அந்த ப்ரிஸ்மெட்டிக் காம்பஸில் நம்ம ஒன்று தூக்கி விட்டோன்னே காம்பஸோட ஒன்று அட்டாச் ஆகிருக்கும். அது தூக்கி விட்டோன்னே இங்கே ஒரு ஹேர் மாதிரி இருக்கும். அது வழியாக தான் நம்ம தூரத்தில் இருக்கிற ரேஞ்சிங் ராடை வந்து பார்ப்போம். சரிங்களா, ஆப்ஜெக்ட் வேன் கன்சிஸ்ட் ஆஃப் மெட்டல் வேன் வித் வெர்டிகல் ஹேர். ஆப்ஜெக்ட் வேனு கன்சிஸ்ட் ஆஃப் மெட்டல் வேன் வித் வெர்டிகல் ஹேர், ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. சரிங்களா, அப்புறம் ட்ரைபேடு மே ஆர் மே நாட் பி ப்ரொவைடட். ட்ரைபேடை வந்து இதுக்கு தேவைப்படனா தேவைப்படாமல் கூட இருக்கலாம். எதுக்கு? ப்ரிஸ்மெட்டிக் காம்பஸ்க்கு. சர்வே காம்பஸ்க்கு வந்து ட்ரைபேட் கேனாட் பி யூஸ்டு வித்தவுட், அதாவது ட்ரைபேட் வராது, இன்ஸ்ட்ருமெண்ட் வரும். சரிங்களா, இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து கேனாட் பி யூஸ்டு வித்தவுட் ட்ரைபேட். அதாவது ட்ரைபேட் இல்லாமல் சர்வே காம்பஸ்னால் யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா, சர்வே காம்பஸ் வந்து ட்ரைபேட் இல்லாமல் யூஸ் பண்ண முடியாது. ப்ரிஸ்மெட்டிக் காம்பஸ் ட்ரைபேட் இருந்தாலும் ஓகே தான், இல்லாட்டினாலும் ஓகே தான். இன்ஸ்ட்ருமெண்ட் மேபி யூஸ்டு வென் ஹோல்டிங் இட் ஹேண்டிலே வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். லீஸ்ட் கவுண்ட் இப்போ தான் பார்த்தோம். ப்ரிஸ்மெட்டிக் காம்பஸு 30 மினிட்ஸு, சர்வே காம்பஸு என்னது 50 மினிட்ஸு. ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டேபிள். நீங்கள் சர்வே எக்ஸாமில் எந்த இதில் போய் எடுத்தாலும் இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. சரிங்களா, மேக்னெட் நீடல் என்னது ப்ராட் டைப்பு. இது வந்து ப்ராட் எட்ஜ் பார் டைப்பு. சரிங்களா, இது வந்து ப்ராட் டைப்பு. ப்ரிஸ்மெட்டிக் காம்பஸ் வந்து நம்ம எப்படிங்க வச்சுருக்கோம், 30 மினிட்ஸ் தான் அதோட லீஸ்ட் கவுண்ட், அதனால் பெருசாக இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோம். இது வந்து 50 மினிட்ஸ் தான் இருக்குது, அதனால் எட்ஜ் பார் டைப்பு. இது வந்து இண்டெக்ஸ் பாயிண்ட்டாக யூஸ் ஆகாது, இது இண்டெக்ஸ் பாயிண்ட்டாக யூஸ் ஆகும். அப்புறம் கிராஜுவேட்டர் ரிங்கு, இது ஹோல் சர்க்கிள் பேரிங் சிஸ்டத்தில் இருக்குது. அதே மாதிரி இது வந்து என்னது ரிங்கோட அட்டாச் ஆகிருக்கும். சரிங்களா, நீடில் பாக்ஸு 0 அட் மார்க்கெட் சவுத் எண்டில் தான் 0 வந்து மார்க் ஆகிருக்கும். இது சர்வே காம்பஸ் வந்து கிராஜுவேஷன் ஆர் குவாட்ரிலேட்டர் பேரிங் சிஸ்டம் வித் 0 டிகிரி இன் நார்த்து அண்ட் சவுத் அண்டு 90 டிகிரி இன் ஈஸ்ட்டு. சரிங்களா, அதாவது 0 டிகிரி வந்து 0வும் நார்த்து சவுத், அதாவது 0 டிகிரி வந்து நார்த் சைடும் சவுத் சைடும் இதுவாக இருக்கும். 90 டிகிரி வந்து ஈஸ்ட் வெஸ்ட் சைடு வந்து இதுவாக இருக்கும், பாயிண்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கிராஜுவேட்டர் ரிங் இஸ் அட்டாச்டு டு த பாக்ஸ் அண்ட் ரொட்டேட்ஸ் வித் பாக்ஸ் லைன் அட் சைட்டு. 0 மார்க் அட் நார்த்து அண்டு சவுத் எண்டு. 0 வந்து நார்த் சைடு சவுத் சைடு மார்க் ஆகிருக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு ரீடிங் சிஸ்டம். ரீடிங் ஆர் டேக்கன் வித் ஹெல்ப் ஆஃப் ப்ரிசம் ப்ரொவைடர் அட் த ஐ சைட்டு. சரிங்களா, ப்ரிசம் வச்சு நம்ம ஐசைட் மூலமாக கண்டுபிடிப்போம். இது வந்து டேரெக்டாக எடுக்கிறது. சரிங்களா, நம்ம கையிலே வச்சு ஈஸியாக எடுத்துடலாம். சரிங்களா, சைட்டிங் அண்ட் ரீடிங் ஆர் டன் சைமல்டேனியஸ்லி ஃப்ரம் சிங்கிள் பொசிஷன் ஆஃப் அப்சர்வர். சைட்டிங்கு ரீடிங்கு ஒரே டயத்தில் எடுத்துடலாம். ஆனால் சர்வே காம்பஸ்னால அப்படி எடுக்க முடியாது. சைட்டிங் ரீடிங் ஆர் நாட் டன் சைமல்டேனியஸ்லி ஃப்ரம் சிங்கிள் பொசிஷன் ஆஃப் அப்சர்வர். அப்புறம் சைட் வெயின்ஸு, அந்த சில்ட் இருக்கும்ல நம்ம பார்க்குற அந்த அளவு, சரிங்களா, ரேஞ்சிங் ராடை பார்க்குறது, அது வந்து ஐ வேன் கன்சிஸ்ட் ஆஃப் மெட்டல் வேன் வித் ஏ சில்ட்டு. ஆப்ஜெக்ட் வேன் கன்சிஸ்ட் ஆஃப் மெட்டல் வேன் வித் ஏ வெர்டிகல் ஹேரு. இதே மாதிரி ஐ வேன் கன்சிஸ்ட் ஆஃப் மெட்டல் வேன் வித் ஃபைன் சில்ட்டு. ஆப்ஜெக்ட் வேன் கன்சிஸ்ட் ஆஃப் மெட்டல் வேன் வித் வெர்டிகல் ஹேர், ரெண்டுமே ஈக்குவல் தான். ட்ரைபேடு வந்து மே ஆர் மே நாட் ப்ரொவைடர். இதுக்கு வந்து தேவைப்படலாம், தேவைப்படாமல் கூட இருக்கலாம். ஆனால் சர்வே காம்பஸ்க்கு வந்து கண்டிப்பாக ட்ரைபேடு வேணும். சரிங்களா, இன்ஸ்ட்ருமெண்ட் மேபி யூஸ்டு ஈவன் ஹோல்டிங் இட்டு இன் ஹேண்டு. அதாவது ப்ரிஸ்மெட்டிக் காம்பஸ் வந்து கையிலே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லீஸ்ட் கவுண்ட்டு இது வந்து 30 மினிட்ஸு. சரிங்களா, லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோ 30 மினிட்ஸு. இது வந்து 50 மினிட்ஸு. சரிங்களா, ரொம்ப முக்கியமான டேபிள், இதை பார்த்து வச்சுங்க. அடுத்தடுத்த அடுத்தடுத்த வரதில் மிச்சம் இருக்கிற பாக்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, தேங்க்யூ.